அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக, சந்தோஷமாக, பிரகாசமாக, பரக்கத்தாக அமைய வேண்டும். தீனுல் இஸ்லாம் அந்த அழகான ஒரு வாழ்க்கையை கேட்கும்படியும் கூறுகின்றது. செழிப்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இதை கேட்பதே ஒரு அமலாக இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியை பார்க்க சென்றார்கள். அவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். சிரமத்தோடு இருக்கும் அந்த தோழரை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு வித்தியாசமான துஆ செய்தீர்களோ, இப்படி சிரமப்படுகின்றீர்களே? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்த ஒன்றுதான், ரப்பே, எனக்கு நாளை மறுமையிலே என்னை தண்டிப்பதற்குரிய ஏற்பாடு உன்னிடத்திலே இருக்குமேயானால் என்னை உலகிலே கஷ்டப்படுத்தி விடுவாயாக, அந்த தண்டனையை உலகத்திலே தந்து விடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துதீக், உங்களால் அதை சுமந்து கொள்ள முடியாது, நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் என்று கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை அழைத்தால், அல்லாஹ்விடத்திலே கேட்டால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகிலும் எனக்கு நல்லதை தருவாயாக, செழிப்பை தருவாயாக, நல்ல அமலுக்குரிய பாக்கியத்தை தருவாயாக, ஆரோக்கியத்தை தருவாயாக, குடும்பத்திலே மனைவி மக்களிலே செழிப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவாயாக, வீடு வாசல்ல, தோட்டம் தொழில, வியாபாரத்தில அதிலும் செலுத்தி நிற்கணும். ஹசனாவை உலகிலும் கேட்க சொன்னார்கள், மறுமையிலும் கேட்கும்படி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே ஓதப்படக்கூடிய துஆக்களிலே மிகவும் சிறந்த ஒரு துஆவாக முஃபஸ்ஸிர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள் இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்பதை. அவ்வளவு சிறப்பான ஒரு துஆ. புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், மிக அதிகமாக செய்யும் துஆ தான், இந்த உலகிலும் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை தருவாயாக, வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையிலே விழித்து மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுது சுமார் 18-20 வெளிச்சங்களை கேட்கின்றார்கள். في قلبي نورا وفي لساني نورا وفي سمعي نورا ومن فوقي نورا. உள்ளத்துல, உடம்புல, நாவுல, பார்வையில, இரத்தத்துல, சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, முன்னால பின்னால வலதால இடதால எங்கு சென்றாலும் வெளிச்சமாக வாழுங்கள். வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை ஹசனாவாக, அழகாக ஆரம்பிப்பது சகோதரர்களே, எங்களுடைய அமல்கள் கூட அல்லாஹ்விடத்திலே அழகாக அங்கீகரிக்கப்படுவது. எப்படி வுதுவுக்கு, தொழுகைக்கு வுது ஷர்த்தோ, நிபந்தனையோ, ஒரு அமல் அழகாகிறது அந்த அமலை வைத்தல்ல, ஹசனாவாகிறது. எப்படி தொழுகை நிறைவேறுவது சுத்தத்தை வைத்து, வுது இல்லாமல் தொழ முடியாது. உடம்பை சுத்திகரிப்பது போன்று சகோதரர்களே, சுத்தமான, அழகான, சரியான, தய்யிபான நல்ல இரத்தம் இருக்கும். அதுல இரத்தம் சுத்தமாகி, உடம்பு சுத்தமாகி, அதற்கு பின்னால் தான் அல்லாஹ்விடத்திலே தொழுகை கபூலாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பரக்கத், எங்கட ரிஸ்க், எங்கட ஹஜ்ஜி, எங்கட உம்ரா, எங்கட உதுஹியா, இதனுடைய அடித்தளமாக அல்லாஹ் தக்வாவை வைத்தான். தக்வாவின் வேறாக நல்ல உள்ளத்தை, சுத்தமான நல்ல மனசு, தக்வாவுடைய மனசு, அல்லாஹ்வை பயந்த உள்ளத்தை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொல்லி காட்டினார்கள் என்றால், ஹஜ்ஜுடைய இஹ்ராமோடு கஃபன் போன்ற ஒரு ஆடைதான் சகோதரர்களே இஹ்ராமுடைய உடுப்பு. ஹஜ்ஜிலே பார்த்திருப்போம், சிலருடைய ஜனாசாக்கள் தொழுவிக்கப்படுகின்றது, அவருடைய தலை மறைக்கப்பட்டிருக்காது.
கஃபன் அணிந்ததற்கு பின்னால், இஹ்ராம் அணிந்ததற்கு பின்னால், உம்ராவுடைய நியத்து வைத்ததற்கு பின்னால் மரணிக்கும் ஜனாசாக்கள் அவர்களுடைய தலை மூடப்படாமல் அதே இஹ்ராமோடு அணிவிக்கப்படுகின்றார்கள். ஒரு சொன்னால் ஹஜ் என்பது தன்னுடைய கஃபனை தானே அணிந்து கொள்வது போன்ற ஒரு அமல். அல்லாஹ்வை நோக்கி செல்லுகின்றோம், பரதேசியாக செல்லுகின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், கண்ணியமானவர்களே, சிலர் வாகனத்திலே ஏறி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் நீ ஒரு தடவை அழைத்தாய், இதோ நாம் 2 தடவை உன் அழைப்புக்கு பதில் சொல்லி வருகிறோம். 2 தடவை உன் அழைப்புக்கு பதில் சொல்லி வருகிறோம். தல்பியாவோடு செல்லுகின்றார்கள், சிரமத்தோடு செல்கின்றார்கள், பணம் செலவழித்து செல்லுகின்றார்கள். ஆனால் சகோதரர்களே, எப்படி உதுவுக்கு சுத்தமாக இருக்கிறது இரத்தமோ, இதே போல ஹஜ்ஜுடைய விடயத்திலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு மறுமொழி வரும். மலக்குமார்களின் தல்பியா வித்தியாசமாக உழைக்கும். லா லப்பை, உங்களுடைய லப்பை எங்களிடத்தில் அங்கீகாரம் பெறவில்லை, கபூல் இல்ல என்று அவங்களோட வாகனத்தில் ஹராமிக்குது, உங்களுடைய ஹராம்ல ஹராமிக்குது, உங்களுடைய இரத்தத்தில் ஹராம் இருக்கிறது. உதுஹியா ரத்தம் சிந்துது. ஸல்லல்லாஹு குர்ஆன் சொல்லுது, ஆனா தக்வா தான் எங்கள்கிட்ட வந்து சேரும். தக்வா தான், பயந்த சுத்தம் தான், அல்லாஹ்வின் அச்சம் தான், ஹலால் ஹராமுடைய பேணுதல் தான் அல்லாஹ்விடத்திலே போய் சேரப்போகிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் வாழ்க்கையில பரக்கத்தினுடைய, அமல்களுடைய கபூலியத்தினுடைய, பரம்பரையினுடைய சுத்தத்தினுடைய ரகசியமே எங்களுடைய சம்பாதிப்போடு, எங்களுடைய உழைப்போடு அல்லாஹ் பின்னி பிணைந்திருக்கிறான். அது பரக்கத்தாகணும், சரியாகணும்டா தக்குவா தேவை. அது ஆரம்பம் நாங்க நினைக்கிறது பஜார திறக்கிறது 8 மணிக்கு, ஆனா பரக்கத்துடைய வாசலை தஹஜ்ஜுதுல திறக்கும். வாழ்க்கை முழுக்க சம்பாதித்து வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் கடனாளியாக மௌத்தாகக்கூடிய காட்சி கடையில தவறில்ல, ஃபேக்டரியில தவறில்ல, தொழிற்சாலையில தவறில்ல. கடைக்கு ஒரு கதவென்றால் அல்லாஹ்விடத்திலே பல கதவுகள் இருக்கிறது. அதிலே முதலாவது அல்லாஹு தஆலா உள்ளம் என்ற விசாலமான அந்த இடத்தை திறந்து விடுவான். நல்ல நியத்தோடு இருக்கிறவங்களுக்கு, அல்லாஹ்வை பயந்த உள்ளத்தோட காலையில விழிக்கிறவங்களுக்கு கூட. சொன்னாங்க, காலையில விழிக்கக்கூடிய பஜார்ல என்ன செய்யறது, எப்படி செய்யறது, எப்படி முன்னேறது, என்ன 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 ஏற்பாடுகளை செய்யறது, எப்படி சாமான தட்டுறது, எப்படி சாமான தூக்குறது அல்ல சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியான நிலையில் ஒருவர் விழித்தால் வஹம்முஹு அத்துன்யா, காலையில விழிக்கிறார், கடை செய்யறது தவறல்ல, ஆனா நியத் எண்ணம் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இல்ல, உலகத்தில காணணும்ன்ற பயமே தவிர மறுமையிட சிந்தனை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, அவருக்கு அல்லாஹ் தஆலா வறுமையை சாட்டிடுவான். விழிக்கக்கூட அவருடைய வறுமை எழுதப்பட்டாச்சு, எல்லாம் இறுகி போயிருக்கும். ஆனால் சுத்தமான உள்ளத்தோட, சுத்தமான எண்ணத்தோட, மறுமையின் சிந்தனையோட, அல்லாஹ்வின் பொருத்தத்தோட, ஹலாலாக சம்பாதிக்கிற யோசனையோட ஒருவர் விழிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவருடைய நெஞ்சை, உள்ளத்தை, வாழ்க்கையை சுப்ஹானல்லாஹ் செழிப்பான சீமான்தனத்தை கொண்டு, சந்தோஷத்தை கொண்டு நிரப்பி விடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியமானவர்களே, ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, முழுக்கோடு போய் கடையை திறக்கிறது, பஜாருக்கு சுபஹ் இல்லாத பஜார். சிலவங்க சுபஹ் ரமலான்ல மட்டும்தான் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் கேட்கிறது. ஓடி ஓடி உழைத்தாலும், பறந்து பறந்து உழைத்தாலும் அந்த உழைப்பில் ஒரு நாளும் அல்லாஹ் பரக்கத்தை வைக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு பயப்படாத சம்பாதிப்பது, அல்லாஹ்வை அஞ்சாத சம்பாதிப்பு. அதனால காலையில் அல்லாஹ்ட்ட பரக்கத்துடைய வாசலை கேட்டுட்டு தான் பஜாருக்கு இறங்குறது. இது ஒரு நல்ல வியாபாரத்தின் அடையாளம், நல்ல தொழிலாளியின் அடையாளம். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா சொல்லுவார்களாம், தஹஜ்ஜுடைய நேரத்திலே, யா அல்லாஹ், அரண்மனைகளின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, பஜார்களின் தெருக்களின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, வீடுகளின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பரக்கத்துடைய வாசல், ரஹ்மத்துடைய வாசலின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, ரஹ்மானே நீ தருவாயாக. அந்த பரக்கத்தான வியாபாரம், அந்த பணப்புழக்கம் தான் சகோதரர்களே நாங்க மௌத்தானாலும் எங்கட வியாபாரம் நின்று பிடிக்கும். மறுமை வரைக்கும் உழைத்த சம்பாத்தியத்தின் அமல்களின் பரக்கத்தை எங்கட ஹஜ்ஜி, எங்கட உம்ரா, எங்கட உதுஹியா மட்டுமல்ல சகோதரர்களே, கயாமத் வரைக்கும் நல்ல அமல்கள், அந்த அமல்களுடைய பிரகாசமும் நன்மையும் கபரை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வை பயந்த சுத்தமான ஒரு வியாபாரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மக்கால வெறும் கையோட தான் வந்தாங்க. மக்கால இருந்து மக்கத்து வாசிகளே அசந்து போனார்கள், அஞ்சி போனார்கள். அல்லாஹ்ட அச்சம் பணத்தை பயப்படுறதல்ல, பஜார பயப்படுறதல்ல, எதிர்காலத்தை பயப்படுறதல்ல, அல்லாஹ்வை பயந்த ஒரு வியாபாரி. அவங்களோட வியாபார ஒழுக்கங்கள், முறைகள், அந்த கொள்கைகள் இன்றும் உலகத்தில் பேசப்படுகிறது. வெறும் கையோட வந்தவங்க, லைஸத் லனா அர்துன் வலா பைத்துன், வீடும் இல்ல, வாசலும் இல்ல, காணித்துண்டும் இல்ல, மதீனாவுக்கு நாங்க முஹாஜிர்களாக வெளியானோம். அல்லாஹ் சொன்னான், வகஅய்யிம் மின் தாப்பத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா, உள்ளத்தை செய்வோம், அல்லாஹ்ட பக்கம் திரும்புவோம். அல்லாஹ்ட்ட எத்தனையோ வாசல்கள் இருக்கிறது சகோதரர்களே. எங்களுக்கு ஒரு வாசல் தான் இருக்கலாம், ஒரு ஃபேக்டரி தான் இருக்கலாம், ஒரு தொழில் தான் இருக்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்ட நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் மதீனாவுக்கு வராங்க. அல்லாஹ் சொன்னான், நீங்க தைரியமா போங்க. வானம் பூமியின் பரக்கத்தின் வாசல்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சொல்றான், நான் முழு படைப்புக்கும் ரிஸ்க் அளிக்கிறேன். தஃப்சீல் எழுதுவாங்க, எறும்பும் எலியும் மனிதனும் தானாம் சேமிக்கிற குணம் உள்ளது. பயம் மற்ற படைப்புகள் எல்லாம் படைச்சவனுடைய ரிஸ்க நம்பி வாழுது. அல்லாஹ் சொன்னா, நீங்க போங்க, நாங்க தாரோம். ஹதரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா சுத்தமான உள்ளம், அல்லாஹ்வை அஞ்சின உள்ளம். சகோதரர்களே, 30,000 திர்ஹமுக்கு வாங்கின கிணறு இன்றும் மதீனால பாதுகாக்கப்படுகிறது. இந்த வயல் நிலம், அந்த விவசாய நிலம், அந்த பணத்தில் சம்பாதித்தது, அது சேமித்து வாங்கப்பட்ட ஒரு ஹோட்டல் ஹஜ்ஜாஜிகளுக்கு, உம்மார்களுக்கு மதீனாவில் இன்றும் வாழுகிறது. சுத்தமான சம்பாதிப்பு, அல்லாஹ் அஞ்சின சம்பாதிப்பு. சகோதரர்களே, ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ள ஃபகீர்களுக்கு, ஃபுகராக்களுக்கு அந்த பணம் பங்கிடப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ற பெயரிலே இருக்கும் அக்கவுண்ட் நம்பருக்கு, அண்டு பேங்கும் இல்லை, அக்கவுண்டும் இல்லை, காணவும் இல்லை. அல்லாஹ்வை கண்டாங்க, அல்லாஹ்வோட தொடர்போடு இருந்தாங்க. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், ஹதரத் உஸ்மான் கனியுடைய பெயரில் இன்றும் ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மரணிக்காத சொத்து, தக்குவாவோட சேர்ந்தான், இல்லண்டா காணல் நீர் போல் இருக்கும். கண்டதொன்றும் இல்லை. காணல் நீர் கண்ணுக்கு தண்ணீராகத்தான் தெரிபடும், தொழிலாக தெரிபடும், கடையாக தெரிபடும், பஜாராக தெரிபடும், கோடியாக தெரிபடும். ஆனா ஒன்றும் இல்லை சகோதரர்களே. காணல் நீரால ஒன்றும் செய்யலா. சம்பாதிப்புல, உழைப்புல அல்லாஹ்வை சேர்க்கிறது. அல்லாஹ் வாசல்களை திறப்பான் என்ற நம்பிக்கையோட சேர்க்கிறது. அது இல்லாத வியாபாரம் வியாபாரம் அல்ல, அது பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக காரமாக சொன்னார்கள். என்ற எல்லா அமல்களுடைய அஸ்திவாரமும் சுத்தமான சம்பாதிப்பு, சுத்தமான சம்பாதிப்பு. துஆ கூட அல்லாஹ்ட்ட போகாது, ரத்தம் சுத்தம் இல்லைன்னா. அதனால நாங்க இந்த விடயத்தில், இந்த காலத்தில், ஹஜ்ஜுடைய காலம், நாங்க செஞ்ச ஹஜ்ஜுக்கு லெப்பைக் சொல்லிப்பட்டிருக்குமா? எங்கட நோன்பு என்ன, எங்கட தொழுகை என்ன, எங்கட துஆ என்ன? துஆக்கள் கபூலாகக்கூடிய நாட்கள் ஐயாம், அத வலையாளின் அஷுர் வருகிறது. சந்தர்ப்பங்களை பார்க்கணும் சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஹஜரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நாங்க மிச்சம் பேர் பயம். எதுக்கு? அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்யறதுக்கு. எங்களுடைய வாசல்கள் திறக்கப்படுமா?
நஷ்டவாளியா போய்விடுவேனா? சிலதாலும் சொன்னார்கள், அத்துஜார் ஹுமுல் ஃபுஜ்ஜார், பயங்கரமான வார்த்தை. வியாபாரிகள் கெட்ட பாவிகள் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வியாபாரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல ஹலாலாக்கி இருக்கிறான். அஷரத்துல் முபஷரால 6 பேர் சொர்க்கவாதிகள்ல வியாபாரிகள். இவ்வளவு காரமா சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லா மனித்தகா, தக்குவாவை சேர்க்காத வியாபாரி, அல்லாஹ்வை பயப்படாத வியாபாரி. வாயில போய் எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம், உண்மையிலே ஹலாலான உண்மைக்கு கூட வியாபாரி, முதல் தர வியாபாரி சத்தியத்தை பாவிக்க மாட்டார். அல்லாஹ்ட பேரை பாவிச்சு துனியாவை விற்க மாட்டார். வலா தஜஅலுல்லாஹ உர்தத்தன் லிஐமானிக்கும், ஏமாற்ற மாட்டார், சந்தேகத்துக்குள்ள போக மாட்டார். சந்தேகத்துக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எல்லா வியாபாரிகளும் அல்ல, பொய்யை கலந்தவர்கள், ஹராமை கலந்தவர்கள், ஏமாற்றத்தை கலந்தவர்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் வாக்களிக்கிறான், நான் உங்களுக்கு வாழ்க்கையின் வாழ்வாதார வளங்களை லேசாக்குவேன், அமல்களை கபூல் செய்வேன். அமல்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 7 வாசல்கள் மூடப்பட்டது. சுலேஹா ஒன்றின் பின் ஒன்றாக பாவத்துக்கு அழைக்கப்படுகிறார். பாவத்துக்கு அழைக்கப்படும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வேறு வழி இல்லாமல் தப்ப வேண்டும், ஹராம் கலக்கக்கூடாது. எடுத்தோன்னு இந்த காலத்தில் எப்படி வியாபாரம் செய்யறது? உண்மையை சொல்லி வட்டி கலப்படாம. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓட முடியாது, தப்ப முடியாது. ஆனால் மூடப்பட்ட கதவுகளின் பக்கம் ஓடும் பொழுது அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒவ்வொரு கதவாக திறந்து விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பின 7 கதவையும் அல்லாஹ் திறந்தான். வானம் பூமியுடைய எல்லா கதவையும் உனக்கு தருவேன் அல்லாஹ் சொல்றான், வாக்களிக்கிறான் குர்ஆன்ல. நீங்க என்ன நம்பிய வியாபாரியாகவோ, என்ன நம்பிய தொழிலாளராக ஆகுங்கோ, உண்மையை பேசுறவராக ஆகுங்கோ, நான் கதவின் வாசல்களை திறந்து தருவேன். வானத்தின் பூமியின் வாசல்கள் அல்லாஹ் திறந்து கொடுத்தான். எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எங்களையும் எத்தனையோ பேர் கொழும்புக்கு கூலி வேலை செய்ய வந்தவங்க இருப்போம், கடையில வேலை செய்யவும் வந்திருப்போம். இப்ப இங்க கடை, ஃபேக்டரி, தொழில், வீடு, காணி இல்லாமல் இருந்து தந்தவன் சொல்றான், வர வர இன்னும் பேணுதல புடிங்க. ஆரம்பத்தில் தக்வா, போக போக ஒன்றுமில்லை. சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய வியாபாரி, அல்லாஹ்வை பயந்து செய்யற அந்த தக்வாட அந்த பொருட்கள் தான் பரக்கத்துக்கு வழி, கபூலியத்துக்கு வழி, அமல்கள் கபூலாகிறதுக்கு வழி. தோற்றத்தில் தக்வா உண்டு, விக்கிற பொருள்ல தக்வா இன்னொன்று. ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, தன்னுடைய வியாபாரத்துல, தன்னுடைய கொடுக்கல் வாங்கல்ல, தன்னுடைய சம்பாத்தியத்துல என்ன ஹலால் என்ன ஹராம் இருக்குமோ தெரியாண்ட அச்சத்துல அவங்களோட ஆட்சி அவங்களே பரீட்சித்து பார்ப்பதற்கு மாறுவேடம் போட்டுக்கொண்டே இரவு நேரத்திலே நடமாடுவார்கள். தாவூதை பற்றி மக்கள் என்ன பேசுகின்றார்கள்? ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். சகோதரர்களே, இது உண்மையிலே மர்மையை நம்பினவங்களுக்கு தான் இந்த குத்துபா படும். சக்கராத் நல்லதாகணும் எண்ணம் இருக்கணும், அமல் கபூலாகணும் எதிர்பார்ப்பு இருக்கணும். இல்லாட்டி இவருக்கும் பஜாருக்கும் என்ன சம்பந்தம்? நாங்கள் பஜார்ல பட்டுமாயிரம் சொல்லுவோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாறு வேடத்தில் செல்லும் பொழுது ஒரு தடவை அல்லாஹ் ஒரு மலக்கை மனித தோற்றத்தில் இறக்கினான். மனித தோற்றத்தில் இறக்குகிறான். சகோதரர்களே, இறக்கப்பட்ட மலக்கு பேசுகின்றார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுகின்றார்கள். தாவூத் எப்படி நல்ல மனிதர், அவர் எல்லா வகையிலும் நல்லவர்.
ஆனால் அவர் ஒன்றை மாத்திக்கொள்ளணும், பைத்துல் மால் இருந்து சம்பளம் எடுக்கிறது இல்லாம ஆக்கிக்கொள்ளணும். சொந்த கையால் உழைக்கணும். ஹலால் பைத்துல் மால்